யாமட பயப்படுறா பேய்க்குள்ள பயப்படக்கூடாதுல்ல ஜர்னு இறங்கு ஏன் நீ இதுனா வரணும்டா நானா வரணும்னு அங்கே போன மாதிரி மறுபடியும் வருவோம் மணி இறங்க முடியல உனக்கு விட்டு போனால் திருந்துவான் இறங்க வேண்டாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டேரக்ட் சாண்டோ எடி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்திருக்கோம். அதுக்காக கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய சாதம் பண்ணி தான் ஆகணும். பெருசாக கேட்கலாட்ட போகிறதில்ல, சின்ன ஃபார்ம் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு நாகு மாதிரி போடலான்னு இருக்கோம். சுற்றி காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த காட்டில் வச்சு தான் பயங்கரமாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சுற்றி யாருமே இல்லை. அங்கே தான் பார்த்தீங்கன்னா யாரும் அங்கே காமியில் பிடிச்சிட்டு தான் போகிறாங்க. அங்கே போகிற மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சுற்றி காடு என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. வாங்க வடவடன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி போங்கல, நாங்கள் எதுக்கு முன்னாடி போனோம்? முன்னாடி போல எதுக்குல எங்களுக்கு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. ரைட்டு, நாங்கள் உங்களை எடுப்போம். அங்க யாரும் இருக்காங்க? யார் இதே லைட்டில் போய் உங்க டக்க பெட்ரோல் கையில் இருக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வித்தியாசமான ஒன்று தெரியுது. அது என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, வெறும் கம்பி தான் இருக்குது, தொங்குற மாதிரி இருக்குது. நானும் வித்தியாசம் எதுவும் இருக்குன்னு பார்த்தா வெறும் கம்பி தான் இருக்குது. சரி, பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சிறுவ மாதிரி இருக்குது. ஏதோ அந்த காலத்தில் அப்படியே கையை கட்டிட்டு தொங்க விடாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. அதுவும் தொங்குறதுக்கு தான். ஆனால் இதை கொண்டு ஏன் காட்டில் வச்சாலும் எனக்கு ஒன்றுமே தெரில. எதுக்கு இதை கொண்டு காட்டில் வைக்கணும்னு அவங்க சுத்தமாக புரியலை. சுற்றி பார்த்தீங்கன்னா காடாக தான் தெரியுது. அப்புறம் எதுக்கு இதை இங்கே வச்சுருக்கணும்? பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள் வெறும் காடு தான். இருட்டாக இருந்தோன்னே அவ்வளோவா தெரில. ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா காடு தான். அதில் கொண்டு இங்கே வச்சுருக்காங்க. அதுதான் எங்களுக்கு சுத்தமாகவே புரியலை. பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா வெறும் மரம் வெறும் வெட்ட வழி தான். நம்ம கூட வந்ததில் பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிட்டான்லே போகிறத நீங்களே பார்த்துட்டீங்க. நான் மட்டும் தனியாக இந்த காட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு கூட தான் இருக்கான். இப்போ நாங்கள் 2 பேர் கூட தான் இருக்கோம். எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண முடியாது. நேற்றே நாங்கள் வந்தோம். நேற்று வந்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கேமரா கூட பிடிக்க முடியல. தூரத்தில் அங்கே ரெட் கலர் லைட் தெரியுதுதான். பார்த்தீங்கன்னா தூரத்தில் லைட்டு தெரியுதுல, அதான் அங்கே இருந்துட்டு பைக்கில் லைட் அடிக்கும். உங்களை பார்க்க பக்கத்தில் இருந்த மாதிரியே இருக்கும். ஆனால் சும்மா தூரம் எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா லைட் ஆஃப் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா ஃபோன் போடுறான், என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். ஹலோ, என்ன சொல்லு? இங்க ஒரு சீன் இருக்கு, இங்க வா, இங்க இருந்து எடுத்து போடு. என்னது? ஆமா, வந்து பாரு. ஏதோ பயங்கரமா சீன் இருக்குன்னு சொல்றான். என்ன சீன் போய் பார்த்தா தான் தெரியும். உட்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கூப்பிட்டான்னு சொல்லி போனோம். அதுக்கப்புறம் இருந்தாலும் அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனோம். வேறு எங்கேயும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா சுடுகாடு. ரொம்பவே த்ரில்லாக இருக்கிற இருந்தது. வண்டிங்கள்லாம் போகுது தான். பின்னாடி வண்டிகள் வரோன்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்து எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்களே பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வண்டி போய்ட்டுருக்கு. என்னன்னா சுடுகாடு இருந்தாலும் சுற்றி வண்டியாக போகுது. என்ன பேசணும் இருப்பேன் சரணே, போமா சுடுகாட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தம்பி சரணை கொஞ்சம் மிரட்டி பேசினேன். அதை பாருங்கள், செம்ம காமெடியாக இருக்கும். என்ன போக வேண்டாமா? இறங்கு, நீ முதல்ல வண்டியில இருந்து நீ முதல்ல இறங்கு. இறங்கி கூட்டு போற. நீ தானே ரவுண்ட் அடிக்கணும்னா அது எனக்கு தெரியாது. பாரு சுற்றி சுடுகாடுக்கு பாரு. பின்னாடி திரும்பி பாரு, கொஞ்சம் திரும்பி. எதுக்கு வண்டி இருக்கிறா? திரும்பி பாரு, இறங்குங்க. யாமட பயப்படுறா பேய்க்குள்ள பயப்படக்கூடாதுல்ல ஜர்னு இறங்கு. ஏன் நீ இதுனா வரணும்டா நானா வரணும்னு அங்கே போன மாதிரி மறுபடியும் வருவோம் மணி இறங்க முடியல உனக்கு விட்டு போனால் திருந்துவான். இறங்க அழு. அப்போ அழு.
வண்டி எடுங்க வண்டி எடுக்க மாட்டோம் வாயனுக்குன்னு கல்ற கிட்ட தான் போவோம் என்ன செய்வான் பேய்லாம் வராதுல அவனை பயப்படுறா பேயெல்லாம் வராதுல சரணு இறங்க டக்குன்னு அவனு போயிட்டான்ல விட்டுட்டு போயிட்டான்ல பேயில வராதுல சரணு அவளை விட்டுட்டு போயிட்டான்ல அங்கே தெரியுது வருவேன் இல்லையா எனக்கு சிரிப்பா தான் இருக்கு அவனை பயப்படுறா யாரை கூட்டு போவான் காய்ச்சல் அடிக்கி ஏன் உடனே காய்ச்சல் வருது பத்தியா நிறைய பேர்ல தைரியமா சைக்கிள்ல தான் யாரை கூட்டு போனாதான் செட் ஆவா நீ ரவுண்டு கேட்க மாட்டான்ல வந்த எடுதான் நான் சரி இப்போ நான் இப்போ நானும் கூட்டு போறேன் வா இறங்கி வா ஏதாவது ஓர பேசக்கூடாதுங்கிறது இங்கே வருவோம் பெட்ரோல் போட்டுக்கிட்டு மெனக்கிட்டு வரேன் அடுத்த வாட்டில் சொன்னான்னு வச்சுக்கியா நேராக அங்கே விட்டு போயிடுவேன் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை மாதிரி நல்ல வீடியோ போனோம்னா கமெண்ட்டில் கொடுங்க வீடியோ பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கிறோம் ஓகே பாய்